ஒரு காலத்தில் கோடிகளில் சம்பாதித்த ஹீரோ இன்று ஆதரவற்றோர் இல்லத்தில் வாழ்ந்து வரும் அவலநிலை. 1970 மற்றும் 80களில் தென்னிந்திய சினிமாவில் மிகவும் பிரபலமான நடிகர்களில் ஒருவராக இருந்தவர் மோகன் சர்மா. தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம், இந்தி என பல மொழிகளில் பல்வேறு திரைப்படங்களில் நடித்துள்ளார். ஹீரோவாக மட்டுமல்லாமல் குணச்சித்திர நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர், பாடகர் என பல்வேறு துறைகளிலும் தனது திறமையை நிரூபித்தவர். என் பேர் மோகன் சர்மா. நான் ஒரு நடிகர், ப்ரொடியூசர், டைரக்டர், பிளேபேக் சிங்கர், அட்மினிஸ்ட்ரேட்டர்னு சொல்றதுக்கு ஒரு காரணம், இந்த சவுத் இந்தியன் ஃபிலிம் சேம்பர் ஆஃப் காமர்ஸ், தென்னிந்திய ஃபிலிம் வர்த்தக சபை, அதோட தலைவனாக நான் இருந்திருக்கேன். அது இல்லாமல் அமெரிக்காவில் சிக்காகோ நகரத்தில் ஒரு 1000 பேரை இந்த ரோட்டரி சங்கத்தோட ஃபியூச்சரை பற்றி, இதோட மெம்பர்ஷிப் எப்படி இருக்கணும், இதோட ஃபியூச்சர் மில்லினியம் வாங்க, ரோட்டரி நெக்ஸ்ட் மில்லினியம் எப்படி இருக்கணும், அதை பற்றி பேசுறதுக்காக என்ன கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்னத்தான் அனுப்பினாங்க. இதெல்லாம் நடந்த கதைகள். 20 படம் எடுத்திருக்கேன், 100 படங்கள் நடிச்சிருக்கேன், 100 படங்கள் ஹீரோவாக நடிச்சிருக்கேன், கதாநாயகனா. அதெல்லாம் ஒரு 50 படங்கள்ல மெயின் கேரக்டர் ரோல்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன். தமிழ் சினிமாவின் பல முன்னணி நடிகர்களுடன் இணைந்து நடித்துள்ள மோகன் சர்மா தற்போதைய தமிழ்நாடு முதலமைச்சர் விஜயுடனும் சில திரைப்படங்களில் இணைந்து நடித்துள்ளார். ஒரு காலத்தில் திரைத்துறையில் உச்சத்தில் இருந்த அவர் சென்னை போயஸ் கார்டனில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா வசித்த வீட்டிற்கு அருகிலேயே சொந்த வீடு வைத்திருந்தார். அந்த சமயத்தில் சுமார் 1,75,00,000 ரூபாய் செலவில் நல்ல நேரம் என்ற திரைப்படத்தை இயக்கி தயாரித்துள்ளார். பெண் குழந்தைகளுக்கு எதிரான அநீதியை மையமாக கொண்ட அந்த திரைப்படம் தமிழ்நாடு அரசின் சிறந்த திரைப்பட விருதை பெற்றது. அந்த படத்தில் நடித்த நடிகை சுகுமாரிக்கும் சிறந்த நடிகைக்கான விருதும் கிடைத்தது. நல்ல படங்கள் எடுக்கணும்னு எல்லாருமே சொல்லவே, சரி நல்ல படம் எடுப்போம் அப்படின்னு நம்ம கிராமம் பைலிங்குவல் 2 படம் நான் எடுத்தேன். அந்த 2 படங்கள் எடுத்ததுல ரொம்ப தவிச்சு போயிட்டேன். ஏன்னா படங்கள் நல்ல படங்கள், ஆனா யாரும் அதை ரிலீஸ் பண்றதுக்கு யாருமே வரல. நானே அதை செலவு பண்ணி, தியேட்டர் புக் பண்ணி, பப்ளிசிட்டி பண்ணி, போஸ்டருக்கு இருந்து எல்லாத்துக்கும் கொடுத்து, ஓரோ தியேட்டருக்கும் போய் ரூபாயை கொடுத்து ரிலீஸ் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அதுதான் என்னோட அழிவுக்கு முதல் காரணம். நல்ல படங்கள் எடுக்கிறது தவறு இல்லை, ஆனா என்ன மாதிரி ரொம்ப நல்ல படமா எடுக்காதீங்க. நல்ல பெரிய ஹீரோவை வச்சு நல்ல படம் எடுக்கலாம். நான் யாரு ஹீரோ எல்லாம் இல்லாம ரொம்ப தத்ரூபமா ஒரு நல்ல படம் எடுத்தேன். எல்லாரும் பாராட்டினாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் இதுக்கு பெஸ்ட் ஃபிலிம் அவார்டு கொடுத்தாங்க. நேஷனல் அவார்டு 2 அவார்டு கிடைச்சது. சுகுமாரி அம்மாவுக்கு பெஸ்ட் ஆக்டர் அவார்டு கிடைச்சது. ஜெயலலிதா அம்மா சீஃப் மினிஸ்டரா இருக்கும்போது சுகுமாரி அம்மாவுக்கு இந்த அவார்டு கிடைச்சதுனால அவங்கள கூப்பிட்டு அவங்கள பாராட்டி ஒரு 25 பவன் செயினும் அவங்களுக்கு போட்டாங்க. விருது வழங்கும் நிகழ்ச்சிக்கு பிறகு நடிகை சுகுமாரி மூலம் அந்த படத்தை பற்றி அறிந்த ஜெயலலிதா தனது உதவியாளர் வழியாக படத்தை வாங்கி பார்த்ததாகவும், திரைப்படம் தன்னை மிகவும் பாதித்ததாகவும், அதன் சேட்டிலைட் உரிமையை தானே வாங்கிக் கொள்வதாகவும் தன்னிடம் வாக்குறுதி அளித்ததாக மோகன் சர்மா கூறுகிறார். ஜெயலலிதாவோட வீடு நெக்ஸ்ட் ஹவுஸ் தான், அடுத்த வீடு போயஸ் கார்டன் எம் வீடு. அவங்களுக்கு தெரியும். மோஸ்ட் ஆஃப் தி டேஸ் மார்னிங் வாக்குக்கு போய் நாம் வந்துட்டு இருக்கும்போது அவங்க செக்ரட்டரியேட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருப்பாங்க. அப்போ வண்டியை ஸ்லோ பண்ணி என்னை பார்த்து வணக்கம் சொல்லி, நானும் வணக்கம் சொல்லி தான் போவாங்க. அந்த அளவுக்கு நாங்கள். அப்போ இந்த சுகுமாரி அம்மாவுக்கு இந்த அவார்டு கிடைக்கவே அவங்களை கூப்பிட்டு பாராட்டி 25 பவன் அவங்களுக்கு மாலையா போட்டாங்க. மாலையா போட்டு சொன்னாங்க,
சுக்கம்மாங்கிறது அவங்க கூப்பிடுற அப்படி அவங்க ரொம்ப க்ளோஸு. இவங்க வந்து இவங்களை சுக்கம்மா கூப்பிடுவாங்க. சுகுமாரி அம்மா வந்து அவங்கள அம்மு தான் கூப்பிடுவாங்க. அவ்வளவு க்ளோஸ் அவங்க. அவங்க முதல் படத்திலேயே இவங்க நடிச்சிருக்காங்க. அப்போ இது மாதிரி சுக்குமா எனக்கு அடுத்த வீடு தான் மோகன் எனக்கு தெரியும். நான் வந்து டெய்லி பார்க்கறது உண்டு. நீங்க எனக்கு இந்த படத்தை நான் பார்த்தே ஆகணும். அதனால ப்ளூரேல எனக்கு 2 டிஸ்க்கு போட்டு கொடுக்க சொல்லுங்க. மூங்குன்றன் அவங்களோட பிஏ மூங்குன்றன் கிட்ட வந்து கொடுத்துட சொல்லுங்க, நான் பார்க்குறேன் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லி சுகுமாரி அம்மா அதை வந்து என்கிட்ட வந்து என்னை வந்து என் வீட்டுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை அது நல்லா தூங்கிட்டு இருக்கேன். அப்படியே அந்த மாலை எடுத்து என் கழுத்தில் போட்டு பாருங்க, இந்த மாலை உங்களை சேர்ந்தது. நீங்கள் தான் எனக்கு எப்படி நடிக்கணும், என்ன நடிக்கணும், எப்படி பேசணும், வசனம் எப்படி பேசணும். ஏன்னா இது என் கிராமத்தில் நடந்த கதை, அதனால எனக்கு தான் எல்லாமே தெரியும். அது உண்மைதான். அதனால நீங்கள் தான் சொல்லி கொடுத்தீங்க, உங்களுக்கு சேர்ந்தது இந்த மாலை. அப்படிலாம் இல்லைம்மா, நீங்கள் என்ன சொல்லி அவங்களுக்கே திருப்பி கொடுத்தேன். அதுக்கப்புறம் இது மாதிரி அவங்க அம்மு பார்க்கணும்னாங்க படத்தை. ப்ளூரேல 2 டிஸ்க்கு பண்ணி அவங்க பிஏ பூங்குன்றன் அவர்கிட்ட போய் கொடுக்க சொன்னாங்க. சரி சொல்லி நான் ராயப்பேட்டாவில் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பையனை போய் பிடிச்சி, வட இந்தியக்காரன், ஒரு சின்ன பையன். ஏன் அங்கே போனேன்னா, அவன் இந்த தமிழ் தெரிஞ்சவங்க போனா இந்த ஃபிலிம் அவங்க வந்து காப்பி பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்கிற பயம். அவனோட நான் உட்கார்ந்து எதுவும் நடக்காம பார்த்து, அது 2 இது வந்து 4 மணிக்கு போனவன் 7 மணி வரைக்கும் அவனோட உட்காந்து அதை நேரம் எடுத்து 7:45 கொண்ட பூன்றங்கிட்ட கையில் கொடுத்தேன். கரெக்ட் டைமுக்கு வந்தீங்க, 8 மணிக்கு நான் போயிருப்பேன். அம்மாட்ட நான் கொடுக்குறேன் அப்படின்னாங்க. நேரம் என் கையிலிருந்து வாங்கி அம்மா கையில் கொடுத்தேன். மறுநாள் காலையில் 8 மணிக்கு எனக்கு ஃபோன், அம்மா ஃபோன். இது மாதிரி, மோகன், நான் உங்க படத்தால் ரொம்ப பாதிக்கப்பட்டேன் அப்படின்னாங்க. என்னம்மா, நான் ஏதாவது தவறு செஞ்சேனா? இல்லை, நீங்க தவறு செய்யலை மட்டுமில்ல, அவ்வளவு அழகா இந்த படத்தை எடுத்திருக்கீங்க. உங்க கிராமத்தில் நடந்த கதை, ஒரு சிறுமி உங்க சமுதாயத்துல அவளுக்கு கல்யாணமாகி துரதிருஷ்டவசமா அவளோட கணவன் இறந்துட்டான்னா 10 வயசு சிறுமியானாலும் அவளோட தலைமுடியை எடுத்துடணும். இது அந்த கிராமத்து வழக்கம். அது எப்படி வந்து இது எடுக்காம அது வந்து எப்படி அந்த சிறுமியை வந்து அந்த சிறுமியோட பாட்டி, அதாவது என்னோட அம்மா கேரக்டர் சுகுமாரி அம்மா, அதுக்கு தான் அவங்களுக்கு அவார்டு கிடைச்சது. அவங்க எப்படி அதை நிறுத்தினாங்கிறது தான் கதையை. அப்போ அம்மா ரொம்ப பாராட்டினாங்க. நீங்க ஒரு ஹோப்போட இது வந்து ஒரு டிராஜடியா கொண்டு போயிருக்கலாம். கடைசியில எல்லாரையும் அழ விட்டுருக்கீங்க. அது இல்லாம அந்த சிறுமியோட மாமா நான் பண்ண கேரக்டர், என்னோட பையன், என் புள்ள, அவளோட முறைமாமன், அவன் வந்து அவளை பிடிச்சிட்டு வந்து அப்பா முன்னாடி நிறுத்தி, நான் இவ்வளவு தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு தாலி கட்டுவான். இதுதான் கதை. தாலி கட்டி அங்கிருந்து, நான் இங்க இந்த வீட்டில் இருந்தேன்னா யாரும் இருக்க மாட்டீங்க, கிராமத்திலே நான் இருக்க மாட்டேன், யாரும் என்னை வாழ விட மாட்டீங்க அப்படின்னு சொல்லி நேர மெட்ராஸுக்கு வந்துடுவான். இதுதான் கதையை முடிச்சிருக்கேன். அம்மாவுக்கு அது ரொம்ப பிடிச்சிது. அப்படி ஒரு ஹோப்போட நீங்க வந்து பண்ணியிருக்கீங்க, அது பெரிய விஷயம். அதனால உண்மையிலேயே பாராட்டுறேன் மோகன். நான் இன்னும் ஒரு தடவை பார்க்கணும். நான் பார்த்ததுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு, ஆனா இந்த படத்தை வந்து யாருக்கும் நீங்க சேட்டலைட் கொடுக்காதீங்க, நான் வாங்கிக்கிறேன். ஆனால் சில நாட்களிலேயே ஜெயலலிதா அவர்கள் உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பின் உயிரிழந்தார். அவரது மறைவுக்கு பிறகு அந்த வாக்குறுதி நிறைவேறவில்லை. திரைப்படத்தின் சேட்டிலைட் உரிமையும் விற்கப்படவில்லை. அதன் பிறகுதான் தனது வாழ்க்கை முழுவதும் தலைகீழாக மாறிவிட்டதாக மோகன் சர்மா வேதனையுடன் கூறினார். உங்களுக்கு என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், அம்மா எனக்கு எல்லாமா இந்த படத்துல
1.25 கோடி ரூபாய் எனக்கு வந்திருக்கு இது வரைக்கும். நான் வந்து 1 கோடி ரூபாயில படத்தை முடிக்கணும்னு வந்து ஆரம்பிச்சு எங்கெங்கேயோ போய் 1.25 கோடி ஆயிடுச்சு இருக்கிற ரிலீஸ் பண்றதுக்காக எல்லாம் செலவு பண்ணி. அதனால அந்த பணம் கிடைச்சாலே என்ன நான் கடனை எல்லாம் எல்லா கடனும் கொடுத்துருவேம்மா. சரி, அது நோ ப்ராப்ளம். நான் 1.25 கோடி ரூபா உங்களுக்கு தர சொல்கிறேன். நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் இவர்கிட்ட டச்சில் இருக்கேன். இவர் அடிக்கடி பூங்குன்றனை பார்த்துட்டு இருங்க. அப்படி வாரத்தில் 2 தடவை போவேன், பார்ப்பேன். இது நான் நிச்சயம் பண்ணியாச்சு. 1.25 கோடி ரூபா கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது இன்னும் அங்கேருந்து கிளியரன்ஸ் வரல, ஃபண்ட்ஸ் வரல. வந்துடும். ஒரு நாள் திடீர்னு இந்த வேலைக்காரி பொம்பளைங்க அவங்க தான் வந்து எல்லா நியூஸும் வந்து எங்கிட்ட வந்து சொல்லுவாங்க. காலத்தால் 18 மணிக்கு வேலைக்காரி பொம்பளை வந்து அம்மா வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண போகிறாங்களாம். ஆம்புலன்ஸு நிறைய வண்டிகள்லாம் வந்திருக்கு, எல்லா அமைச்சர்கள் எல்லாம் வந்து இருக்கிறாங்க. நான் என்ன பண்ணேன், டக்குன்னு வெளியே வந்து நான் நேராக போயிட்டேன். என்ன யாரும் அங்கே நிறுத்த மாட்டாங்க. அந்த வீட்டில் எல்லாருக்குமே தெரியும். அம்மாவுக்கு முன்னாடி போய் அப்படியே நமஸ்காரம் பண்ணேன். அம்மா, என்னம்மா கேள்விப்பட்ட இது மாதிரி நீங்கள் யாரு சொன்னாங்க அதை? என்ன தேவையில்லாத எல்லாரையும் முடித்துட்டுனாங்க. அந்த மாதிரி வந்து ஏதாவது பொருளையெல்லாம் கிளப்பாதீங்க, பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. மோகன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. 2-3 நாள் போயிட்டு அப்போலோவில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து 2-3 நாளில் திரும்பி வரேன். அப்புறம் நான் உங்களை கூப்பிட்டு நம்ம இந்த வீட்டில் சாப்பிடுவோம் அப்படின்னாங்க. ஐயோ, வருத்தம் எனக்கு. நான் என்ன பண்ணேன்? அப்போலோவுக்கு போனவங்க திரும்பி வரல. அது எனக்கு பெரிய நஷ்டம். அது வந்து அந்த அம்மாவை நான் அந்த அளவுக்கு நான் வந்து அந்த அம்மாவை விரும்புகிறவன், அந்த அம்மாவை ஆதரிக்கிறவன், அந்த அம்மாவை பாராட்டுறவன், அவங்க திரும்பி வரல. அப்போது நிறைய பேர் சொன்னாங்க, நீங்கள் போய் பார்க்கணும் அவங்கள அப்படின்னாங்க. நான் பார்க்க மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க தெய்வமாயிட்டாங்க. நான் அவங்கள போய் பார்க்கலாம் போக மாட்டேன் இனிமேல் அப்படின்னு சொல்லி. அதோட என்ன போச்சுன்னா, அந்த படத்தை வந்து யாரும் சேட்டலைட் ரைட்டு இது வரைக்கும் வைக்கல. திரைப்படத்திற்காக வாங்கியிருந்த கடனை அடைக்க முடியாமல் போயஸ் கார்டனில் இருந்த தனது வீட்டை விற்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. அதன் பிறகும் கடன் சுமை குறையவில்லை. உடல் நலமும் பாதிக்கப்பட்டது. சினிமா வாய்ப்புகளும் படிப்படியாக குறைந்தன. இப்போது எனக்கு 80 வயதை தாண்டிவிட்டது. சில சீரியல் வாய்ப்புகள் மட்டும் அவ்வப்போது கிடைக்கின்றன. அதில் கிடைக்கும் வருமானத்தை வைத்து வாழ்க்கையை நடத்தி வருகிறேன். இதுதான் அதில் வந்த எனக்கு தான். அது நடுவில் இந்த காலில் ஒரு சர்ஜரி வரை ஆகிப்போச்சு. ஒரு 4-5 லட்ச ரூபா அதுக்கு செலவாகி போச்சு. அக்ரிசியில் ஒரு ஸ்பர்மாங்க, அதுக்கு அது வரை செலவாயிடுச்சு. இது இந்த ஃபிலிம் சமாச்சாரத்தில் இருக்கிற கடனெல்லாம் விடுறதுக்காக வீடை விற்று எல்லாத்தையும் கொடுத்தேன். இந்த இடம் வந்து நான் ரோட்டரியில் என்னோட நிலைமையை தெரிஞ்சுக்கிட்டு ரோட்டரியில் பிரசிடெண்டாக இருந்ததுனால ரோட்டரி கிளப் மெம்பர்ஸ் தான் இங்கே நிறைய பேர் இந்த ட்ரஸ்ட்டில் இருக்காங்க. இந்த நடத்துகிற ட்ரஸ்ட்டில் அவங்க வந்து நீங்கள் வாங்க, உங்களுக்கு நாங்கள் அங்கே இந்த பில்டிங்கில் இருக்கிறதுலேயே பெரிய ரூம் இதுதான் கொடுத்தாங்க. இங்கே வந்து உட்காந்துருக்கேன். சீரியல்லாம் வந்து நடித்து நான் நாளாச்சு. இப்போல்லாம் ரீசெண்டாக ஒன்றும் நான் பண்ணலை. போலீஸ் சீரியல் போயிட்டு இருந்தது, அது முடிஞ்சாச்சு. அதுக்கப்புறம் நான் பண்ணலை. அதான் இன்றைக்கி வந்து சென்னையில் ஒரு ப்ரொடியூசர் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் சம்மந்தமாக பேசுகிறதுக்காக என்னை கூப்பிட்டாங்க. போய் பேசிட்டு வந்திருக்கேன். அது நடக்கலாம். அது வந்து டேட்டெல்லாம் வாங்கி வச்சுருக்காங்க. ஆகஸ்ட்லேருந்து டேட்டு வாங்கியிருக்காங்க. அது நடக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது ஆஃபர் வந்தால் போகாமல் இல்லை. இந்த போன மாதம் வந்து ஒரு மலையாள படத்துக்கு போயிட்டு வந்தேன். அந்த மாதிரி ஏதாவது ஆஃபர் வந்தால் போவேன். அதுதான் வேற எங்கேயும் போகிறதில்ல. எனக்கு ஒரே மகன் இருக்கிறார். வெளிநாட்டில் வசித்து வருகிறார். மகன் தன்னை கவனிக்க தயாராக இருந்தாலும் நீ உன்னுடைய வாழ்க்கையை வாழு என்று அவரை தனியாகவே வாழ அனுப்பிவிட்டேன் என மோகன் சர்மா தெரிவித்தார். தற்போது வயது மூப்பு, உடல்நல பிரச்சனை, தனிமை காரணங்களால் திருவள்ளுவர் மாவட்டம் பொன்னேரி அருகே நத்தியம்பாக்கத்தில் உள்ள ஒரு ஆதரவற்றோர் இல்லத்தில் வசித்து வருகிறார். ஒரே புள்ளதான். அவன் வந்து ஜெர்மனியில் இருக்கான், பெர்லின். அங்கே வந்து அவனுக்கு ஃப்ரெஷ் ஒர்க்ஸுங்கிற கம்பெனியோட எக்ஸிக்யூட்டிவாக இருக்கான். அவன் யூரோப் ஆப்ரேஷன்ஸ் ஃபுல்லாக அவன் தான் பார்த்துக்கிறான்.
அதனால் அவன் எப்பவும் ட்ராவலில் தான் இருப்பான். அவன் பெர்லினில் செட்டில் ஆகிட்டான். அவன் என்கிட்ட கேட்காம கேட்டான், அப்பா நான் உங்களை இங்கேருந்து பார்த்துக்கிறேன்ப்பா. நான் வேண்டடா, நான் என் கடமை உனக்கு செஞ்சாச்சு. வந்து எம்பிஏ, எம்காம் எம்பிஏ, எம்காம் இல்லை எம்டெக் எம்பிஏ, இனிமேல் நீ இருந்து பார்த்துக்கும்போது உனக்கு உன்னோட லைஃப் கிட்ட போக வேண்டாம், நீ ஒய்ஃபை மூட்டி அங்கே போய் நான் பார்த்துக்கிறேன், என்னோட வேலை பார்த்துக்கிறேன் அப்படின்னு. நீ தனியாக தான் இருந்தேன். அப்புறம் வந்து எனக்கு ஒரு பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகவே சொன்னேனே, உடம்புல வெர்டிகோ, ஹைப்பர் டென்ஷன், டெய்லி வந்து இன்சுலின் போட்டுக்கணும். சரி, இதெல்லாம் வந்து என்கிட்ட ஒரு ரூபாய் இல்லாமல் போயிடுச்சு. அதனால் ரோட்டரிக்காரங்க எனக்கு இந்த இடத்த கொடுத்தாங்க. உட்காந்து இந்த நிலையில் தற்போதைய தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் குறித்து பேசும்போது, அவர் மிகவும் நல்ல மனிதர். 25 ஆண்டுகளாக எனக்கு தெரியும். அவரை பற்றி ஒரு குறையும் சொல்ல முடியாது. அவரை சந்திக்க நேரம் கேட்டு மனு கொடுத்திருக்கிறேன். அந்த சந்திப்புக்காக காத்திருக்கிறேன் என்று நம்பிக்கையுடன் கூறினார். சிஎம் வந்திருக்கிறது வந்து அவர் ரொம்ப நல்ல மனுஷன், சொல்லாமல் இருக்க முடியாது. 25 வருஷம் அவர் எனக்கு தெரியும். அப்படியே தங்கம்னா தங்கம். அதாவது ஒரு ஒரு குறை கூட அவருக்கு களங்கம் ஒன்றுமே கிடையாது. அவரை பற்றி எந்த குறையும் சொல்ல முடியாது. அவர் உண்மையிலேயே தமிழ்நாட்டுக்கு சிஎம்மாக வந்தது தமிழ்நாடு செஞ்ச பெரிய புண்ணியம், சொல்லாமல் இருக்க முடியாது. அவ்வளோ நல்ல மனுஷன். எனக்கு தெரியும் 25 வருஷம் என்ன. இப்போ நான் அவரோட படம் பண்ணிருக்கேன், நடிச்சிருக்கேன், தெரியும். அவருக்கு ரொம்ப போட்டிருக்கேன், மனு அனுப்பிச்சிருக்கேன். நான் உங்களை வந்து ஒரு சிஎம் நீங்கள் ஆயிருக்கிறது ரொம்ப சந்தோஷம், உங்களை வந்து பார்க்கணும், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, ஒரு 5 நிமிஷம் பார்க்கணும்னு சொல்லி. அதுக்கு இன்னும் பதில் வரல. வந்ததுன்னா போய் பாருங்க. அப்படி உதவி கோரிக்கையெல்லாம் நான் கேட்க முடியாது, அதெல்லாம் தவறு. அது மாதிரி கேட்கக்கூடாது. அவராக ஏதாவது பண்ணினா அது வேற விஷயம். தெரிஞ்சு பண்ணார்னா, நானா போய் எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு கேட்குற மாதிரி இல்லை. இந்த தகவல் வெளியாகியதும் சமூக வலைதளங்களில் பலரும் மூத்த நடிகருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். அதன் பின்னர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிகர் மோகன் சர்மாவுக்கு 1 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கியுள்ளார். அதற்கு நன்றி தெரிவித்த மோகன் சர்மா, ரஜினிகாந்த் கொடுத்த உதவியால் தற்போது என் வாழ்க்கையை சமாளித்து வருகிறேன். இந்த உதவி எனக்கு மிகப்பெரிய ஆதரவாக இருக்கிறது என்று உருக்கமாக கூறியுள்ளார். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.